மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி. வீட்டில் மின்சாரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். முடிந்தால் அடுத்த பகுதியிலும் இதை தொடரலாம். எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவசியம். செலவு பாராமல் வைக்க வேண்டும். வீட்டில் உள்ள வீணாக போயுள்ள பழைய சுவிட்சுகளை அவசியம் மாற்றிவிட வேண்டும். தரமான சுவிட்சுகளை வாங்கி பொருத்த வேண்டும். தண்ணீர் ஏற்ற வைத்துள்ள மோட்டார் சுவிட்சு போர்டு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இவைகளின் கீழே ரப்பர் மேட் போட்டுக்கொள்வது பாதுகாப்பானது. எந்த சுவிட்சை இயக்கும் போதும் இடது கையை பின்புறத்தில் கட்டிக்கொண்டு வலது கை சுட்டு விரலால் மட்டுமே இயக்க வேண்டும். ஏன்னா இதயம் இடதுபுறத்தில் உள்ளதால். பாத்ரூம் சுவிட்ச் போர்டின் மேல் ஒரு பழைய டூத் பிரஷ் வைத்துக்கொண்டு அதனால் சுவிட்சை போடுவது மிகவும் பாதுகாப்பானது. மழைக்காலம் வாட்டர் ஹீட்டர் அடிக்கடி பயன்படுத்த வேண்டி இருப்பதால் அதன் விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மும்பையில் ஒரு நடிகை ஹீட்டர் நீரில் குளிக்கும் பொழுது ஷாக்கடித்து இறந்த விஷயம் அனைவருக்கும் தெரியும். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது ஹீட்டர் சுவிட்சை ஆன் பண்ண வேண்டும் பொழுது, அதாவது இந்த மாதிரி சமயங்களில் ஹீட்டர் சுவிட்சை டவல் துடைக்கும் துண்டை வைத்து ஆஃப் செய்தால் ஈரக்கையோடு சுவிட்சை தொடுவதிலிருந்து தப்பித்து விடலாம். பொதுவாக வாட்டர் ஹீட்டருக்கு சாதாரண சுவிட்சு தான் வைத்திருப்பார்கள். அதற்கு பதிலாக எம்சிபி வைத்தால் ஹீட்டரில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது ட்ரிப்பாகி நம்மை காக்கும். எப்போதும் சுடுநீர் தயார் பண்ணிவிட்டு எம்சிபியை ட்ரிப் பண்ணிவிட்டு குளிக்கப் போவதே நல்லது. இதே போல் பெட் கிரைண்டருக்கும் எம்சிபி பொருத்தி கொள்வது மிகவும் நல்லதுதான். ஈர மின்சாதனங்களான வாஷிங் மிஷின், கிரைண்டர் போன்றவற்றை கையாளும் போது சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் ஈரத்துணிகளை எடுப்பதோ மாவை அள்ளுவதோ கூடாது. இவ்வளவு கவனமாக இருந்தும் ஆக்சிடென்டலாக ஷாக்கடிக்க நேர்ந்துவிட்டால் அருகில் உள்ளவர் ஒரு கம்பால் அல்லது துடப்பக்கட்டையால் பாதிக்கப்பட்டவரின் கையை அடிக்க வேண்டுமே அன்றி பாதிக்கப்பட்டவரை நேரடியாக தொடவே கூடாது. அப்படி தொட்டால் அவருக்கும் அந்த கரண்ட் ஷாக்கடிக்கும். ஆகவே மரக்கட்டையோ வேறு ஏதோ சாதனங்களால் தான் அவரை அந்த மின் நிலையத்தை காப்பாற்ற வேண்டும். நாளை